வணக்கங்க. நான் அமெரிக்கால பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கேங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒபாமா, புஷ், கிளின்டன், ஈவன் ட்ரம்ப் இவங்கலாம் பிரசிடென்ட்டா இருந்தப்போ, ஒரு ஊருக்கு வர்றாங்கன்னா, அவங்க வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாதுங்க. இங்க மாரி அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ அட்லாண்டாவிற்கு வருகை தரும் அன்பு தலைவரே வருக வருக, பாஸ்டனுக்கு வருகை தரும் பாசக்கார அண்ணனே வருக வருக, இப்படிலாம் வந்து அங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டுலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஊரு எடுத்துக்கங்க. ஒரு தலைவர் வர்றாங்கன்னா, அந்த ஊரே வந்து அன்னைக்கு அலப்பற கொட்ட வேண்டியது தாங்க. 200, ரூ. 300 குடுத்து கட்சிக்காரங்க வந்து ஆளுகள கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் தலைவர் வர்றப்போ அவர் மேல பூவ தூவுறது, மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், குரங்காட்டம்ன்னு எல்லா ஆட்டம் போட வேண்டியதுங்க. யோசிச்சு பாருங்க. இதுக்கு வந்து எத்தன செலவு, டைமு எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு. இதெல்லாம் வந்து மன்னராட்சி காலத்துல நடந்துட்டு இருந்ததுங்க. மன்னர் வந்து வர்றப்போ, "வாழும் வள்ளலே" அப்படின்னு போய் மன்னர புகழ்ந்து பேசினா, ஏதோ 5ஓ 10ஓ குடுப்பாருன்னு அந்த காலத்துல நடந்ததுங்க. இது மக்களாட்சி. பிரதமராகட்டும், முதல்வராகட்டும் நம்மளுடைய சேவகர்கள். நம்ம ஓட்டு போட்டு நம்மளுக்கு வேலை செய்யறதுக்காக தான் அவங்கள அங்க எலக்ட் பண்ணி அந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கிறோங்க. ஸோ இந்த மைண்ட் செட் மாறணுங்க. எல்லாமே மாறணும்.